ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மல்குடி கவிதா. நவராத்திரி கொண்டாட்டங்கள் Day 6. இன்றைக்கி 6வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா அன்னையை கௌமாரியாக நினைத்து வணங்கி வழிபட வேணும்ன்றது ஐதீகம். பச்சை பட்டாணி வடை, தேங்காய் சாதம், கடலை பருப்பு சுண்டல் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் இன்றைக்கி நம்ம பிரசாதமாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாமா? பச்சை பட்டாணி வடை எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இது வடை மாவு நீங்கள் குறைன்னு ட்ரை பீன் இருக்குல்ல, பச்சை பட்டாணி, அந்த உலர் பச்சை பட்டாணியை ஓவர் நைட்டு சோக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம யூஸ்வலாக வடைக்கு போடுற மாதிரி ஒரு வெங்காயம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வெங்காயம், இஞ்சி, நறுக்கின இஞ்சி சிறிதளவு, காரத்துக்கு பச்சை மிளகாய் சிறிதளவு, நறுக்கின கருவேப்பிலை சிறிதளவு, நறுக்கிய கொத்தமல்லி சிறிதளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு, சாப் பண்ண தேங்காய் சிறிதளவு, உப்பு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு. இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சை பட்டாணி வடைக்கு ஃபுல்லாகவே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சின்ன சின்னதாக டம்ப்ளிங்ஸ் இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த நவராத்திரி 6th டே வழிபாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான மங்களமும் கிடைக்கக்கூடிய ஒரு நவராத்திரி 6வது நாள் விழாவு. இந்த விழாவில் பார்த்தீங்கன்னா அம்மனை கௌமாரியாக வணங்கி வழிபடுவாங்க. ஸ்கந்தனுடைய சக்தி அப்படின்றதுனால நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க மகேஸ்வரனுடைய சக்தி, இது ஸ்கந்தனுக்கு அம்மா. இவங்க கந்தனுக்கு சக்தி. அதனால இவங்க கௌமாரியாக வணங்கி வழிபடுவாங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா 7 வயசு உள்ள பெண் குழந்தைங்களாம், குட்டி குழந்தைங்களாம் கூப்பிட்டு ஒற்றைப்படையில் 3, 5, 7 அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு இன்வைட் பண்ணி அவங்கள காளியா தேவி மாதிரி எண்ணி வணங்கி வழிபடுவாங்க படைச்சி. இதில் நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு பண்ணுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெகட்டிவிட்டி, நம்மளை எதிர்க்கக்கூடிய சக்தி உள்ளவங்களுக்கெல்லாம் பலவீனப்பட்டு போவாங்க. எதிரிகள் இல்லாமல் நம்ம பலப்படுத்தப்படுவோம் இந்த இறை வழிபாட்டின் மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த டேல உங்களுக்கு யாராவது எனிமீஸ் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம அவங்களுக்கும் சேர்த்து வேண்டிக்கலாம். இந்த நாளில் அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் மாறட்டும், நம்ம கூட நட்புறவோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் அவங்களுக்காகவும் நம்ம சேர்த்து ப்ரே பண்ணிக்கலாம். இப்போ வடை ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம வேற இடத்துல ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் சாதத்தை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சாச்சு ஆஸ் யூஷுவல். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் டப்பரிங் பண்ணும்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு போர்ஷன் ரைஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த ஃப்ளேவர் கோகோனட் ஆயிலில் பண்ணோன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். உங்களுக்கு கோகோனட் ஆயில் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரெகுலர் ஆயிலில் போதும் அதை செய்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தாளிப்பு ரைஸ் ஏற்கனவே வடித்து இது மாதிரி உதுத்து வச்சுருக்கிற ரைஸ் ஆற விட்டு உதுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் வேறையாக வடிச்சிங்கன்னா சாப்பாடு முழு ஷேப் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி சாப்பாடு வடித்து ஆற வச்சுருக்கிறோம். இப்போ இதில் தாளிப்பு போட்டுக்கலாம்.
கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு போர்ஷன் தான், அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்து, ஒரு 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், ஒரு 4-5 கறி லீஃப், சின்னதாக ஒரு 4 மிளகாய், பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தூள், இது வந்து 1 ஸ்பூன் நிலக்கடலை, இது கொஞ்சம் உடைச்ச கடலை. உடைச்ச கடலைன்னுவாங்க, லைக் பொட்டுக்கடலை, ஹோலாக இருக்கும், நாட் ப்ரோக்கன். உளுந்து கலர் வந்ததுக்கப்புறம் ஜிஞ்சர், தேங்காய் நெஞ்சு கறிக்குன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் கொஞ்சம் டைஜஷனுக்காக ஜிஞ்சர் போடுறோம். அண்ட் காரத்துக்கு கொஞ்சம் கிரீன் சில்லி. இப்போ நம்ம திருவி வச்சிருக்கிற தேங்காவை போட்டுக்கலாம். தேங்காய் போட்டாச்சு. இப்போ வந்துட்டு ரைஸ் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி. இதில் உங்களுக்கு வேணும்னா க்ரீன் பீஸ் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம ஒரு சிம்பிள் ப்ராசஸ் பண்ணணுன்றதுக்காக இப்படி பண்ணுறோம். தேங்காய் சாதம் தயார். இது நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். பட்டாணி வடையும் தேங்காய் சாதமும் பார்த்துட்டோம். இப்போ வந்துட்டு கடலை பருப்பு சுண்டல் தாளிச்சிக்கலாம். வழக்கமாக அடுப்பு பற்ற வச்சு பேன் வைக்கிற மாதிரி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கால் டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா 4 கருவேப்பிலை சிறிதளவு, வெங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், உளுந்து பொன்னிறமாக வந்த பிறகு ஜிஞ்சர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர், காரத்துக்கு பச்சை மிளகா ஒரு 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 1 டேபிள் ஸ்பூன். இந்த கடலை பருப்பு ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்கிறோம். அதாவது குழைக்கக்கூடாது, கொஞ்சம் ஹார்ட் பாயில் பண்ணி வைக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் நறுக்கின மாங்காய், அதே மாதிரி நறுக்கின கேரட்டு 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் 1 டேபிள் ஸ்பூன். இது கூட தேவையான அளவு உப்பு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி விட்டு சுண்டல் தயாராகிடுச்சு. இப்போ வேற ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். கௌமாரி தேவிக்கு பிடித்த பிரசாதங்கள் என்னென்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி பச்சை பட்டாணி வடை தேங்காய் சாதம் பண்ணி
கடலைப்பருப்பு சுண்டலை வச்சு நெய்வேத்தியம் பண்ணி கௌமாரி அம்மனுடைய மொத்த கிரேஸையும் வாங்கிக்கோங்க. Day 7 நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் மறக்காமல் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் ஆகும். தொடர்ந்து பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் நாளைக்கு 7வது நாள் என்ன டிஷ் பண்ண போகிறோம் அப்படின்றத முடிவு பண்ணிவிட்டு நாளைக்கு நான் வரேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.